விஜய் பாரதிய ஜனதா கூட்டணியை விரும்பாமல் இருக்கலாம், கொள்கை வேறு சொல்லிட்டார். ஆனால் அதிமுகவோட கூட்டணி வைப்பதில் எந்த தயக்கமும் இருக்கிறதா தெரியல. ஏன்னா விஜய் வந்து இது வரைக்கும் அதிமுகவை தாக்கியோ கீழ்த்தரமோ பேசியோ நான் கேள்விப்படல. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? எந்த திட்டினாவது தெரியல, ஒரு கமெண்ட்டு கூட அடிக்கல. ஏதோ ஒரு போகிற போக்கில் ஒரு ரிமார்க் சொல்லிக்கலாம், தப்பில்லை. ஸோ அவர் அதிமுகவுடன் சேருவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் கேள்விப்படுறேன். அந்த முயற்சியில் ஈடுபடுறதுக்கு என்ன வேணும்னா, அதிமுக கிட்டேருந்து ஒரு சிக்னல் வேணும். என்ன சிக்னல்னால், பாஜக நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க, நீங்கள் பாஜகவோட கூட்டணி வேண்டாம், எங்கள் கூட கூட்டணி வாங்க. உள் 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 கூட்டணி. இப்போ பாஜகவுக்கு ஒரு 30 சீட் அது மாதிரி கொடுத்துட்டு மீதி சீட்டில் வந்து நாங்கள் உங்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணுறோம், எங்கள் கூட வாங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு எடப்பாடி தயாராக இருக்கார். இது விஜய் ஒத்துப்பாரா இல்லையாங்கிறதுலாம் $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா விஜய் இப்போ இருக்கிற ஸ்டாண்டப்பை தனியாக போட்டிட்டு முதலமைச்சர் ஆனோன்னு பிளான் பண்ணுறார். பவன் கல்யாண் டெல்லியிலேருந்து வந்து ஆந்திராலேருந்து வந்து பேசிட்டு போயிட்டு கூட்டணிக்கு வாங்க, என்டிஏ கூட்டணிக்கு வாங்க, காமன் மினிமம் அஜெண்டா ஒன்று போடலாம். பட் விஜயோட எண்ணங்கள்